ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் வைப்போம்மா பெரிய படம். ஆனால் 200 படம் சின்ன படம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா ஆர்ட் அது ஒரு கலைக்கான அது வேறு வெற்று வார்த்தை சார். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டிஎஸ்எல்ஆரில் எடுத்து ஒரு லிம்கா ரெக்கார்டாக பதியப்பட்ட ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் முயல் ஒன்று பண்ணோம். அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப். இப்போ சுப்பன் சரி பகவான்ஸ் பிக்சர்ஸோட ப்ரெசன்ஸில் சுப்பன் அப்படின்ற ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கோம். இந்த 19/12/2025 வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸுக்காக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. எப்படி என்னுடைய மதுரை டு தேனிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இது என்ன கதை சார்? சார் இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் ஒரு பேட்டர்ன் இல்லாமல் இதில் ஒரு 3 கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வீரன், ஸ்ரீராம், அன்பு. எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுடிசத்தில் எப்பயுமே நமக்கு வெறும் அருவா தூக்குறது இல்லை, ஒரு அடையாளம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெரிய அடையாளமாக கொண்டு வந்திருக்கோம். இந்த பெரிய ரவுடி தன்கிட்ட இருந்த 2 பேரை பிரிக்கிறாரு. இதில் யாருக்கு இந்த புல்லட்டுன்ற ஒரு போட்டி வருது. ஸோ இவங்களுக்குள்ள என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ட்ராக் போகும். இப்போ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேர் ஜெயிச்சும் இருக்காங்க. சரி சோசியல் மீடியாவே பயன்படுத்தாத சில பேர் எப்படி மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளே வச்சுருக்கோம். அப்படி பாதிக்கப்பட போகிற ஒரு பொண்ணோட குடும்பம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ராக் இதில் போகும். அதில் பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் அஸ் அ சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் அன்புன்னு ஒரு கேரக்டர். கிராமங்களில் வாங்காத கடனுக்கு நிறைய பேர் இந்த ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டுவாங்க. அப்படி மாட்டின ஒரு கேரக்டர் அந்த ஊரை விட்டு இந்த வீரன் ஸ்ரீராம் வாழக்கூடிய ஊருக்கு வராரு. அவர் அங்கே வந்த இடத்துல எப்படி இவங்கள்ட்ட மாட்டுறாங்க, அவருக்கு என்னென்னலாம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு 3 கிளை கதைகளும் சேர்ந்து உள்ள வரும். ஆக்சுவலாக இதோட தீம் அப்படின்னு சொன்னோன்னா திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்றது தான் ஜென்ரல். அது மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி உதவி, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா மனிதாபிமானம், அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய உதவி எப்படினாலும் நமக்கு வரும் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் ஓவரால் இந்த லைன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப 2 hours 2.5 hours எல்லாம் பண்ணாமல் ஒரு காம்பேக்டான ஒரு டைமில், ஏன்னா கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் புதுசுன்றதுனால ரொம்ப ஸ்பீடாக பண்ணியிருக்கோம் இந்த படம். சார் இப்போ சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிற ஒரு சிக்கல் இருக்குது, அது எப்படி சார் பார்த்துருக்கீங்க? சார் உண்மைதான், உண்மையிலே தேட்டர் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வந்து தேட்டரை மட்டுமே குறை சொன்ன காலங்கள் உண்டு. என்னுடைய முதல் படம் அடுத்த படத்துக்கெல்லாம் இப்போ யோசித்தா இன்றைக்கி ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஹீரோ படம் இந்த ஹீரோ படம் இந்த ஹீரோ படம் வரணும். சரி அதை தாண்டி எங்களை மாதிரி பண்ணக்கூடிய சின்ன படங்கள் முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மவுத் பப்ளிசிட்டி உருவாகி வருவாங்க இல்லையா, ஆனால் அந்த டைமிங் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஷோ 2 ஷோ வருது, அந்த டாக் வெளில போகமுன்னே படத்தை தூக்கிடுறாங்க. வர்றவங்க எந்த படம் ஓடுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் சார். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சில படங்கள் ஜெயிக்குது. அந்த டைமிங் சார் தேட்டர் கேட்டதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. எங்களை மாதிரி படங்கள் பண்ணுறவங்களுக்கு 100 கோடி 500 கோடி பண்ணுற படங்களுக்கான அதே டிக்கெட் தான் எங்களை மாதிரி 1 கோடி 2 கோடி 3 கோடியில் எடுக்கணும் இருக்குது. அதனாலையும் வர்றது பிரச்சனையாக இருக்குது சார். இதெல்லாம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த ஓடிடியில் படங்கள் வந்து 8 வாரம் கழித்து வந்தால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ற ஒரு ஜனவரிலேருந்து வருதில்ல. அதே மாதிரி இந்த தேட்டருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து பேசி இது மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு நம்ம இந்த டிக்கெட் கொடுக்கலான்னு ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்ல படங்கள் பட்ஜெட்டில் எடுக்க படங்களும் சக்ஸஸ் ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை சார். முன்னாடி எல்லா படங்களும் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ் போட காசுன்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி சிறு படங்களுக்கு எவ்வளோ சார் பாதிப்பாக இருக்கும், வாங்க மாட்டாங்கன்னு ஒரு இதில் இருக்குது. கண்டிப்பாக சார், இது பெரிய லெவலில் பாதிப்பு தான் சார். என்ன அப்படின்னா நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த ஷேரிங் அப்படின்றது என்னுடைய மதுரை டு தேனிக்கு ஏர்செல் அப்போ இருந்துச்சு. அதுக்கு ஒரு அவுட்ரேட் மினிமம் கேட்டாங்க, கொடுத்துட்டும் பணம் வந்துருச்சு. இன்னொரு கம்பெனி இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட என் டீமே நாங்கள் 3-4 வருஷம் அந்த ரிங் டோன் வச்சுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு 10 பைசா வரல. பல தடவை கேட்டிருக்கோம், இந்தா சொல்கிறோம் நாங்கள் மறுபடியும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண கூட முடியல, அதை அப்படியே விட்டாச்சு சரி அப்படின்னு. இதே நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிடியில் இருக்கும். ஓடிடி ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் சொன்னது, சார் படம் ஸ்க்ரீன் ஆயிடுச்சுன்னா ஒரு மினிமம் ரேட்டுக்காவது போகணும்னு நினச்சோம். பட் இப்போ இருக்க சூழ்நிலை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இது எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. இதில் எனக்கு தெரிஞ்சு சில இந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய்
ப்ரொடியூசர்கிட்ட எவ்வளோ முடியுமோ அடித்து வாங்கி வெளில கொடுக்குறோன்ற ஒரு நிலை இருக்குது சார். ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நானும் மதுரை டு தேனி இதெல்லாம் நான் ப்ரொடியூசர் தான். நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன். இவங்கெல்லாம் சரி இது நல்ல படம், இது ஒரு ரேட்டு கொடுக்கலான்னு சொல்லி பண்ணால் கண்டிப்பாக தரமான நிறைய பட்ஜெட் மூவிஸ் வரும் சார். அதுக்கு புதுமுகல் போட காரணம் சார். இந்த படத்தில் சில புதுமுகங்கள் தான், மற்றெல்லாம் ஒரு 4 படம் 5 படம் 10 படம் நடித்தவங்க தான். எப்படி சொல்கிறேன்னா, அவங்க இன்னும் பிஸ்னஸ் முகமாக மாறல. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். புதுமுகம் போடுறதுல 2-3 விஷயம் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டாலே அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கூடுது. அவங்க ரூம்ஸ், கேராவன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு இல்லையா. புதுமுகம் போடும்போது நம்ம சொல்கிற டயத்துக்கு வருவாங்க, சொல்கிற டயத்துக்கு பண்ணுவாங்க. பெரிய டிமாண்ட் இருக்காது அவங்க ஜெயிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் அதுவே பெரிய ஒரு அளவில் நமக்கு பட்ஜெட் குறையும் போது அஸ் அ டெக்னிக்கலாக இப்போ பார்த்தீங்கன்னா படம் எடுத்துகிட்டா போதும்னு நினைக்கிறோம். அஸ் அ ஓப்பன் ஹார்ட் நான் சொன்னேன்னா, என்னுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்ல மியூசிக்கு, நல்ல 5.1 மிக்ஸ் ஆகட்டும். ஏன்னா முதல் படங்களுக்கு எனக்கு அதுக்கே பட்ஜெட் பத்தலை. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு பட்ஜெட் வேணும்னா ஆர்டிஸ்டோட பட்ஜெட் குறைஞ்சா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதுமுகங்கள் போகிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நம்ம சொல்கிற டயத்துலலாம் அஸ் அ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு படம் முடிஞ்சு வர வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் புதுமுகங்களை நோக்கி ஓடுறோம் சார். புதுமுகங்கள்லாம் காமசமான எடுக்காமல் ஒரு ட்ரைனிங் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சிறப்பாக வரும்ன்றது என்னுடைய இது. எவ்வளோ தேட்டர் சார் படம் பண்ணிருக்கீங்க சார்? இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் ஒரு 30 to 50 தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைச்சாலே அஸ் அ ஹாப்பி தான் நாங்கள். ஏன்னா அத்தனை தேட்டர்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு படம் பிடிச்சிருந்து அது இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய மதுரை டு தேனி எனக்கு கிடைச்ச தேட்டர் வெறும் 8 தேட்டர். ஆனால் 3வது நாளில் அது 15 ஆச்சு. கிட்டத்தட்ட அடுத்த வாரமே அது 50 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. இப்போ நான் ஒரு 100 தேட்டர் வீம்புக்கு நம்ம சொன்னோம்னா எடுத்து தருவாங்க. ஆனால் கடைசியில் அந்த தேட்டருக்கு போகலன்னா எப்பயும் போல தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி போஸ்டர் காசு, இந்த கியூப் காசோட ப்ரொடியூசருக்கு வருமானு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு 30 to 50 தேட்டர்ஸ் கொடுங்க, ஆடியன்ஸுக்கு படம் பிடிச்சா அப்புறம் அந்த படம் பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கேன் சார். மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணி அவுட் ரேட் டிஸ்ட்ரிபியூட் வாங்குவாங்க, இன்றைக்கி அந்த நிலைமை இல்லாமல் இருக்குது. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? ஆமாம் சார். இப்போ என்னென்னா, பெரிய படங்களே இன்றைக்கி இந்த அவுட் ரேட்டுன்ற ஒரு விஷயமே இன்றைக்கி இல்லை அப்படின்றாங்க. பெரிய படங்களுக்கு எப்பயும் போல் இந்த எம்ஜி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் தான் இருக்குன்றாங்க. பெரிய படமுக்கே இன்றைக்கி அவுட் ரேட் இல்லைன்ற விஷயம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரி படங்கள், இந்த பட்ஜெட்டில் பண்ணுற படங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை சார். இன்னும் எப்படி நம்ம ஓடிடி சொன்னோம் இல்லையா, ஒரு மினிமம் பட்ஜெட்டாக அவுட் ரேட்டாக வாங்குறது இப்போ இல்லாமல் போன மாதிரி இதுவுமே இல்லை. ஆனால் இப்போயுமே சார் எங்களுக்கு ஒரு சின்ன விளையாண்டு இப்போ ஓடிடிலே பார்த்தா சின்ன சின்ன படங்களோட மலையாள படங்களும் மற்ற மொழி படங்களும் நிறைய வருது. நாங்களே உட்காந்து பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன் இங்கே இருக்க நல்ல படங்களுக்கு சார் சின்ன படம் பார்த்தாலே அதை பார்க்குறதுக்கு முதல் ரெடியாக இல்லை. ஏன் அந்த நிலைன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு அஸ் அ ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து சின்ன படமாக அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி சரி படம் போடுங்க பார்க்குறோம், இந்த படம் நல்லா இருக்கு, இதை நாங்கள் கொண்டு போகிறோன்ற விஷயம் ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியலை. ஜெயிச்சவங்களே ஜெயிக்கிறாங்க, மார்க்கெட் இருக்கவங்களே போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லாருமே இந்த மார்க்கெட் வந்தோடனே மறக்கிறாங்க, நம்ம எங்கேருந்து வந்தோன்ற விஷயத்த மறக்கிறாங்க. அது பெரிய கஷ்டம் சார். வருஷத்துக்கு 200-300 படங்கள் வருது. இந்த படம் எடுத்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக இந்த படம் எப்படி சொல்கிறதுன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆகுது. அதோட கருத்துகளும் சரி, அந்த விஷுவல்ஸும் பார்த்தோன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோடு உட்காந்து பார்க்க முடியலை, ஃபேமிலியாக பார்க்க முடியல, யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஸ்கூலில் ஆரம்பத்தில் ஒரு மாரல் கிளாஸ்னே ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த ஸ்கூல்லையே அது இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. இந்த படம் அது மாதிரி சில மாறலை கண்டிப்பாக சொல்லும். ஆனால் அதுக்காக ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம் நினச்சிடாதீங்க. கமர்ஷியல்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது. ஆனால் வெளியில் வரும்போது ஆமாம்ல இதை நம்ம அப்படி பண்ணலாம்லன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நான் அஸ் எ இயக்குனராக ஹானஸ்ட்டாகவும் தைரியமாக சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு சீன் இது தேவையா அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபங்களில் ஜெயிச்ச படங்கள்லேருந்து இந்த படம் எப்படி மாறுபடுதுன்னா இந்த விஷயத்தில் 100% மாறும். அதை தைரியமாக என்னால் சொல்ல முடியும் சார். இப்போ ரீரிலீஸ் பண்ணுற படங்கள் வந்து பயமாக கொண்டாடப்படுது. ஆனால் சமீபமாக ரிலீஸ் புது படங்களும் அந்த அளவுக்கு கொண்டாடப்படுது. அதை பற்றி சார் இல்லை சார். அது ஏன்னா எல்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. அது வந்து அவங்க மாஸ் ஹீரோ ஏற்கனவே ஜெயிச்ச படம் இன்னைக்குன்றதை தாண்டி இப்போ நாங்களும் ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்கோம். தைரியமாக சொல்கிறோம், இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாடப்படும் சார். புது படம் பட்ஜெட்டில் எடுக்கிறோன்னு எதையோ ஒன்று எடுக்கிறோம்,
ஏதோ ஒரு விஷுவல் இருக்குது. இந்த 2 ஹவர்ஸ் பண்ணணுன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு இத்தனை சாங்கு இத்தனை ஃபைட்டு கண்டிப்பாக வேணும்னு பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணதும் ஒரு 1:50 வரைக்கும் பண்ணேன், 1:55 நிமிஷம் இருந்துச்சு. ஆனால் சென்சாரில் எனக்கு யூஏ வேணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 12லேருந்து 13 நிமிஷம் வரைக்கும் கட் பண்ண சொன்னாங்க. நான் கட் பண்ணேன். அதை ஆக்சுவலாக அது கிளாமரோ வல்கரோ கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த பிளட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல படங்கள் கண்டிப்பாக எப்படியோ ஒரு இடத்துல கொண்டாடப்படும். சில படங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், தேட்டரில் வந்தப்போ அது கவனிக்கப்படல, ஆனால் ஓடிடியில் வந்தப்போ பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தேட்டர்லையும் கவனிக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இந்த மதுரை தண்ணி பண்ணும்போது இன்றைக்காவது எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு 3 படம் இருக்குது, அன்றைக்கி எனக்கு எதுவுமே கிடையாது. அதையே மீடியா கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம ஜெயித்தோம். ஸோ அந்த நம்பிக்கை இப்போவும் உண்டு. கண்டிப்பாக நல்ல படங்கள் பேசப்படும். ஆக்சுவலாக எனக்கு ப்ரொடியூசர் ஆகணுன்ற ஆசை துளி கூட கிடையாது. என்னுடைய ரொம்ப எனக்கு பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டைரக்ஷன். சரி, நான் யார்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை. அப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா யார் என்ன நம்பி படம் கொடுப்பாங்க? அப்போ நம்மளே தான் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வில்வம் அண்ணா, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலம் விமல் சார் சுவிட்சர்லாந்து வந்தாங்க. ஆக்சுவலாக சீரியல் எடுக்கணும்னு வந்தாங்க. எனக்கு சீரியல் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை, படம் எடுப்போனேன். என்கிட்ட இருக்க இந்த பட்ஜெட் வச்சு எப்படி படம் எடுப்பீங்கன்னாங்க. கொடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு தான் என்னை நிரூபிக்கிறதுக்காக பண்ண படம் தான் மதுரை டு தேனி வழியடிப்பட்டி. அப்போ என்னுடைய ஒரே ஆசை ஸ்க்ரீனில் என்னுடைய பேர் பார்க்கணும். பட் மதுரை டு தேனி என்னுடைய அடையாளமாக மாறிச்சு, என்னை அடையாளப்படுத்திச்சு. ஸோ இப்போவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபியும் டைரக்ஷனும் தான். இந்த படமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. நான் பணமே போடாமல் ஒரு ப்ரொடியூசருக்கு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் நேற்று சொன்னீங்களே இந்த நடந்து ஷூட் முடிச்சா ஏன் எடுக்கலை, இதை சொன்னீங்கல்ல ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நானே ப்ரொடியூசர்னும் போது நான் இண்டிபெண்டன்ட், நான் என்ன வேணாலும் செய்யலாம். இதில் அப்படி இல்லை, அப்படி ஒரு ப்ரொடியூசர் தான் ஆனந்த முருகன் சார். அவங்க கிடைச்சாங்க. இந்த படம் அதே மாதிரி ஷூட் முடித்தோம். கிட்டத்தட்ட 5 மாதம். நாங்கள் ஜூன் 27 தான் பூஜை போட்டோம், ஜூன் 28 தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. அப்போ ஜூலை தான் கணக்கு. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மாத காலத்தில் ஒரு படத்தை ஆரம்பித்து ரிலீஸ் வந்து நிற்கிறோம். மறுபடியும் கேட்டால் ப்ரொடியூசராக இருக்கிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஆசையும் கிடையாது, இனி நான் இருக்க போகிறதும் கிடையாது. அஸ் அ டெக்னீஷியனாக ட்ராவல் பண்ணுறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம்.